பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று விசேடமாக எங்களது இந்த மழை காரணமாக எங்களது வார இறுதி கிரிக்கெட் பயிற்சி நடைபெறாத காலத்தில் நாங்கள் இந்த சைக்கிள் சவாரியை அல்லிமுலை சந்தியூடாக சம்மாந்துறை அப்படி நிந்தூராக நாங்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றோம். இன்று நாங்கள் முக்கியமாக நேற்று ஒரு பேஷண்ட் உண்டு. அந்த பித்தப்பை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு, பித்தப்பை அகற்றினதுக்கு பிறகு, இப்போ உங்களுக்கு தெரியும் பித்தப்பை கல் வந்து இப்போ ஒரு காமனான ப்ராப்ளமாக இப்போ உருவெடுத்திருக்கு. பெண்களை பொறுத்த விசேடமா கொளுத்த பெண்களுக்கு அதிகமாக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகமாக வரதுக்கு சான்ஸ் கூட. அதில் அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணின ஒரு பேஷண்ட் ஒன்று வந்துச்சு. அவங்க அந்த சமீபாட்டு பிரச்சனை ஒன்று சம்மந்தமாக பேசினாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த பித்தப்பையை அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கான்றதை நாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த ஈரலில் தான் அந்த பித்தப்பையும் ஒன்று இருக்கு, ஈரல் அடியில் இருக்குது. உதாரணமாக எங்களுக்கு அந்த பித்தம்ங்கிறது வந்து ஈரல் தான் சுரக்கிறது. பித்தம் சுரந்த உடனே அதில் மேலதிகமான பித்தம் வந்து பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு சமிபாட்டுக்கு பித்தம் தேவை. அதாவது பிரதானமாக அந்த கொழுப்பு உணவுகள், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள், உதாரணம் விட்டமின் ஏ, டி, இ, கே, இந்த 4 விட்டமின்களும் கொழுப்பில் கரையக்கூடிய. அதே மாதிரி கொழுப்பு சமிபாட்டுக்கு தான் இந்த விசேடமாக இந்த பித்தம் வந்து தேவை. அப்போ அந்த அடிப்படையிலான் பித்த பைங்கிற ஒரு அமைப்புக்குள்ள அது சேகரிக்கப்பட்டு நேரத்துக்கு நேரம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பித்தத்தை சமிபாட்டுக்கு அந்த பித்தப்பை வழங்கி கொண்டிருக்கு. இப்போ பித்தப்பை இல்லைன்னு சொல்லிச்சேன்னா ஈரலால் அந்த சுரக்கப்படுற, அந்த மெதுவாக சுரக்கப்படுற அந்த பித்தம் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பித்த பை ஒன்று இருக்கக்குள்ள பையில மேலதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொழுப்பு உணவு கொஞ்சம் கூட சாப்பிட்டோம்னு சொன்னால், மேலதிகமாக சாப்பிட்டோம்னு சொல்லிச்சேன்னா அதை சமைக்க வைக்கிறதுக்கு அந்த ஈரலால் வார அந்த பித்தம் காணாம். அந்த டைமுக்கு டைம் சுரக்கப்படுறது அமௌண்ட் போதாது. அப்போ திடீர்னு அப்போ உங்களுக்கு ஒரு கடும் ஒயிலியான ஃபுட் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், எண்ணெய் சாப்பாடு கொஞ்சம் கூட சாப்பிட்டா அதுக்கு கூட பித்தம் தேவைப்படும். அப்போ அந்த அந்நேரம் ஒரு பை ஒன்று இருந்தால் தான் அது என்ன செய்யும், டக்குண்டு அதிக அளவு பித்தத்தை உங்களுக்கு வழங்கினா அந்த குடல்ல வந்து சமிபாடு மிச்சம் ஈஸியாக இருக்கும். பதான் அவர்த்தில் இருக்கிற அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதாவது என்னென்னா, அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணின ஆகலுக்கு, பித்தப்பை அகற்றப்பட்ட ஆகலுக்கு இப்போ ஸ்டோரில் பித்தம் ஒன்று இல்லை. அந்த அந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்கா சுரக்கப்படுற ஈரலால் சுரக்கப்படுற பித்தம் பித்த காணால வந்து சிறுகுடலுக்குள்ள வரும். வந்தோடனே சமிபாட்டுக்கு பாவிக்கப்படும். ஆகவே பித்தப்பையை ரிமூவ் பண்ணின ஆக்கள் அவங்க திடீர்ந்தாப்பில் வந்து எண்ணெய் சாப்பாடுகள் அதிகமாக சாப்பிட்டா அது அப்படியே டம்முன்னு இருக்கும் பகுத்தில் சமைக்காமக்கு. அப்போ அது அந்த மெதுவாக ஈரலால் வர பித்தம் வந்து தான் அந்த எண்ணெய் சாப்பாட்டை சமிபாடை செய்யும். அதான் அவருடைய பிரச்சனை. அதாவது உண்மையாக வந்து பித்தம்ங்கிறது என்னென்னா, அதில் 3 பதார்த்தங்கள் இருக்கு பித்தம்ங்கிறது. அதில் வந்து பித்த உப்புகள் இருக்கு, அதாவது பித்த அசிடுங்கிறது சொல்றது பித்த உப்பு. மற்றது வந்து ஒரு கொழுப்பு ஒன்று இருக்கு, பொஸ்போலிப், இந்த கொழுப்பு ஒன்று. மற்றது கொலஸ்ட்ரால். இந்த 3 சேர்ந்து தான் பித்தம்ங்கிறது. அது வந்து உண்மையாக கிட்டத்தட்ட சோப் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது சொல்லிப்பாடு. நம்மளுக்கு தெரியும், நம்ம எண்ணெய் சாப்பாடு கையில் சாப்பிட்டோம்னு சொன்னால் கையில் கொழுப்பு ஒட்டிருக்கும். இப்போ நீங்கள் நீரை ஊற்றி கழுவினால அந்த கொழுப்பு போக மாட்டா. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, சோப்பை கொஞ்சம் போட்டு கழுவினா அந்த எண்ணெயும் தண்ணியும் வந்து கலக்க வைக்கிற வேலை தான் இந்த சோப்புற வேலை. எண்ணெயும் தண்ணியும் கலக்க வச்சு நம்ம கையில் இருந்தால் அந்த எண்ணெயை கலட்டும். அப்போ இந்த பித்தத்தில் செயற்பாடும் அதே செயற்பாடு தான். நீங்கள் எண்ணெய் சாப்பாடை சாப்பிட்டா உங்களுக்கு குடலில் இருக்கிற அந்த நீரோட இந்த எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆக மாட்டா. அதால் மிக்ஸ் ஆகாத படியால் வந்து நொதியங்கள் வந்து இந்த சமிபாட்டுக்குரிய நொதியங்கள் அதில் வந்து சேராது, அது வேறு மாதிரியா இருக்கும். அப்போ இந்த பித்தம் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா சோப்புற சொலிப்பாடு. அதாவது அந்த நீரையும் அந்த எண்ணெயும் மிக்ஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த பித்தத்தின் சொலிப்பாடு. ஆகவே அது என்ன செய்யுதுன்னா மிக்ஸ் பண்ணினோன்னா அதுக்கு பிறகு தான் நாங்கள் லைப்பேஸுங்கிற கொழுப்பை சமிபாடு அடைச்சக்கூடிய நொதியங்கள் எல்லாம் வந்து அந்த கொழுப்புக்குள்ளே போய் அந்த கொழுப்பை சமிபாடு அடை செய்கிறதுக்கு இலகுவாக்குறது தான் இதில் வேலை. ஆகவே அந்த பித்தம்ங்கிறது முக்கியமான சாமான். பித்த பை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மேலதிகமான எண்ணெய் சாப்பாடுகள் சாப்பிட்ற அண்டைக்கு அதை லேசாக சமைக்க வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து பித்தப்பையை வச்சு படைச்சிருக்கான். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தால், அது பித்தப்பையில் அடிக்கடி கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு பித்தப்பையில் புற்றுநோய், அதே மாதிரி பித்தப்பையில் கல், அப்படியான பிரச்சனை வரக்குள்ள தான் அந்த பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதில் விசேஷமாக பித்தப்பையில் கல் வாரத்துக்கு பிறகு காரணம் என்னன்னு தெரிஞ்சுன்னா, பித்தம் வந்து செறிவாயிடுச்சுன்னா, அதாவது பித்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு கூடிச்சுன்னு சொன்னா பித்தம் எப்பயும் கல்லா பார்க்கும். பித்தச்சாறில் வந்து நான் சொன்ன வேலையை சொன்ன 3 பதார்த்தங்கள், கொலஸ்ட்ரால், பொஸ்போலிபிட்ங்கிற ஒரு கொழுப்பு, மற்றது வந்து பித்த உப்பு அசிட், பித்த அசிட், பைல் அசிட்னு சொல்றது. இந்த 3ம் வந்து ஒரு குறித்த பெர்சன்டேஜில் இருந்தால் கல்லாகிற தன்மை குறைய, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று இருக்கு. ஆனால் அதில் கொலஸ்ட்ரால் லெவல் கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த பித்தம் செறிவாகி கல்லாக உள்ளுக்கு படிய தொடங்கும். ஆகவே அந்த பித்தப்பை கல்லுங்கிறது கிட்னி கல் இல்லை, கிட்னி கல் தான் உப்பால் வாருது, கல்சியம் உப்பால் வாருது. பித்தப்பை கல்லுங்கிறது தனியாக கொலஸ்ட்ராலால் வாருது.
அந்த கொலஸ்ட்ரால் வந்து கூடிச்சுன்னா பித்தப்பையில கல் உருவாகும். ஆகவே அது அந்த பித்தப்பையில கல்லுகள் கூடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா தான் அது அந்த கல் வந்து பித்தப்பையில வந்து உரச என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அடிக்கடி வந்து வகுத்துல வலி வரும். கூட பேர் வந்து கேஸ்ட்ரிக்னு சொல்லி மருந்துகள் பாவிச்சிட்டு இருப்பாங்க. அதிகமாக வந்து நெஞ்செறிகிற சமிபாடு வேவர வாரல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேஸ்ட்ரிக் குளிசையை பாவிச்சு கொண்டே இருப்பாங்க வருஷ கணக்குல. கடைசியா டயக்னோசிஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா பித்தப்பையில கல் இருக்கும். இப்போ பித்தப்பையில கல் இருக்கிறார்கள் கூட வந்து கேஸ்ட்ரிக்னு சொல்லி தான் மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சில டைம்ல கட்டும் தாங்க இல்லாத வகுத்துக்கு தோண்டு வரும் சரியா, இறப்பை அந்த ஏரியாவில் இல்லை நெஞ்சு குழிக்குள்ள. அந்நேரம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா பித்தப்பையில கல் ஒன்று இருக்குன்னு சொல்லி. சில டைம்ல அந்த கல்லுகள் வந்து பித்த கான்ல வந்து பிளாக் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சுன்னா பித்தம் வந்து வெளியேறாமக்கு எங்களோட பிளட்ல வந்து பித்த பைல் பிக்மெண்ட்ஸ் அதாவது பித்த நிறப்பொருள் வந்து எங்களோட பிளட்ல வந்து கலந்தா தான் கண் மஞ்சள் ஆகுற உடம்பெல்லாம் மஞ்சள் ஆகும், கடிக்க தொடங்கும். அது என்ன பித்த கான் வந்து பிளாக் ஆகுற கல்லால பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட பிளட்ல பித்தத்துல பயில்ற அளவு கூடிச்சுன்னு சொன்னா எங்களோட மலம் வந்து கிட்டத்தட்ட வெள்ளையா போகும், மஞ்சள் அரிக்காது. அதாவது மலத்துல நிறதுக்கு காரணம் பித்த நிறப்பொருட்கள் தான் மலத்துல நிறதுக்கு காரணம். அப்போ அந்த பித்தம் வந்து வராமக்கு ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட மலம் வந்து கலர் இல்லாம போகும். அதே மாதிரி யூரின் கடன் வந்து பிளேண்டி கலர் டார்க் கலருக்கு வரும். அதுல யூரின்ல பித்தம் வாருது, யூரோபிலின் செல்ற அது வாருது. அதே மாதிரி கண் வந்து கடும் மஞ்சள் அறியும், செக் பண்ணி பார்த்தோம்னா ஜோண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வரும். கான் வந்து பித்த கல்லால வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா இப்படியான பிரச்சனைகள் வாருது. இப்படியான பிரச்சனை வரக்குள்ள நாங்கள் அந்த பித்த பையை ரிமூவ் பண்றது செய்கின்றோம். ஆகவே விசேடமான அன்பத்தண்டி சொல்ல வந்தது பித்தப்பை ரிமூவ் பண்ணினாக்கள் ஒயிலியான ஃபுட்டுகள் அதிகமாக எண்ணெய் சாப்பாடுகளை லோடா சாப்பிடப்படாது. சிறுக சாப்பிட்டா ஈரலால வார பித்தம் இந்த சமிபாட்டுக்கு ஈஸியாக அமையும். கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.